அன்பானவர்களே, இந்த நாளிலே கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து நடத்துவாராக. प्रिय लोगों, इन दिनों में परमेश्वर हमें आशीष से भर के चलाने पाए। இப்பொழுது நாம் ஆண்டவருடைய வசனங்களை தியானிக்க இருக்கிறோம். हम अभी परमेश्वर के वचन के ऊपर ध्यान देंगे। 27ஆம் சங்கீதத்தின் 10வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். भजन संहिता 27 10वां वचन हम पढ़ेंगे। அது இந்தியில் போடலைல்ல, அது படிங்க. भजन संहिता 27:10 27:10 27:10 पढ़ेंगे. मेरे माता पिता ने तो मुझे छोड़ दिया है, परंतु यहोवा मुझे संभाल लेगा। ஆமென். அல்லேலூயா. அன்பானவர்களே, இங்கே நாம் இவ்விதமாக ஒரு வசனத்தை வாசிக்க கேட்டோம். प्रिय लोगों, इस तरह हमने एक वचन पढ़े, தகப்பனும் தாயும் கைவிட்டாலும் मेरे माता पिता अगर छोड़ देंगे तो கர்த்தர் என்னை சேர்த்து கொள்ளுவார் என்று சொல்லி நாம் வாசித்தோம். परमेश्वर हमें संभालेगा, ऐसा हमने पढ़े। அதாவது பொதுவாக ஒரு பிள்ளையை இந்த தகப்பனும் தாயும், அதாவது பெற்றோர் அவ்வளவு சீக்கிரமாக கைவிட மாட்டார்கள். देखिए, एक माता पिता बच्चों को ऐसे नहीं छोड़ देते। அதுலேயும் தகப்பன் மறந்து விட்டாலும் தாய் ஒரு பிள்ளையை மறக்கவே மாட்டாள். देखिए, एक बार पिता भूल सकता है बच्चों को, लेकिन माता कभी नहीं भूलती। அதனால தான் வசனமே சொல்லுகிறது, इसके लिए वचन ये कहता है, தாய் தன் பிள்ளையை மறப்பாளோ? क्या माँ अपनी बच्चों को भूल सकती है? அப்படியே அவள் மறந்தாலும், अगर वो भूल भी गई, ஏன்னா இன்னைக்கு சில தாய்மார் தம்முடைய பிள்ளைகளை மறந்துடுறாங்க, क्योंकि इन दिनों में कुछ माँ ऐसी होती है कि अपने बच्चों को भूल जाती है, தூக்கி போட்டுடுறாங்க, फेंक देती है, வேண்டான்னு சொல்லி தள்ளி விட்டுறாங்க. नहीं चाहिए करके उसको धिक्कार देती है। ஆனாலும் கர்த்தர் கைவிட மாட்டார், சேர்த்து கொள்ளுவார். फिर भी परमेश्वर नहीं छोड़ेगा, वो संभालेगा। அதைத்தான் இந்த வசனமும் நமக்கு சொல்லி தருகிறது. वचन में यही सिखाता है, தகப்பனும் தாயும் கைவிட மாட்டாங்க. देखिए, माता पिता वैसे छोड़ते नहीं, பெற்றோர் எப்போதும் நமக்கு உதவியாய் இருக்கிறவர்கள், हमेशा माता पिता हमारे साथ रहते हैं, நம்மை பெற்றெடுத்தவர்கள். हमें उन्होंने जन्मा। ஒருவேளை அவர்கள் கைவிட்டாலும், अगर समझ लो वे छोड़ दे तो भी, அவங்க நம்மளை வேண்டான்னு சொல்லி கைவிடுறது மட்டும் இல்லை, हमें नहीं चाहिए करके वो ऐसे नहीं छोड़ते। அவர்களுக்கு ஒரு சூழ்நிலை வரும்போது நம்மை விட்டு அவர்கள் பிரிந்து செல்ல வேண்டிய நிலை வரும். उनको ऐसा परिस्थिति आती है, इसके लिए वो कभी कभी छोड़ देते हैं। அப்படிப்பட்ட ஒரு கைவிடுதல் வந்தாலும் ऐसा अगर छोड़ देंगे तो भी கர்த்தர் நம்மை சேர்த்து கொள்ளுகிறவராய் இருக்கிறார். परमेश्वर हमें संभालेगा, அவர் எப்போது நம்மை சேர்த்து கொள்ளுகிறார். हमेशा हमें संभाल करेगा। அதைத்தான் நாம் இந்த நாளிலே நாம் பார்க்க இருக்கிறோம். इन दिनों में हम वही पढ़ेंगे। இன்றைக்கு பாருங்க, ஒரு தள்ளி விடுகிறதான உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். देखिए, इन दिनों में धिक्कार देते हैं, ऐसी दुनिया में हम जी रहे हैं। வேண்டாம் என்று சொல்லி தள்ளி விடுகிறதான ஒரு உலகம் இன்றைக்கு இருக்கிறது. नहीं चाहिए करके धिक्कारते हैं, ऐसा दुनिया में हम जीवित करते நாம் हैं। எதிர்பாராத இடங்களில் இருந்து அந்த தள்ளி விடுதல் வருகிறது. हम चाहते भी नहीं वैसी जगह से होता है। சிலர் நம்மை புறக்கணித்து விடுகிறார்கள், कोई हमें धिक्कारते हैं, நம்மை தள்ளி விடுகிறார்கள். हमें नहीं चाहिए करके बोलते हैं। பெற்றோர் பிள்ளைகளை தள்ளி விடுகிறார்கள், देखिए, माता पिता बच्चों को छोड़ देते हैं, பிள்ளைகள் பெற்றோரை தள்ளி விடுகிறார்கள். बच्चे भी माता पिता को छोड़ देते हैं, இன்னும் கணவன் மனைவியை தள்ளி விடுகிறார், पति पत्नी को छोड़ देता है, மனைவி கணவனை தள்ளி விடுகிற நிலை இருக்கிறது. पत्नी पति को छोड़ देती है। ஒரு வேலையில் இருக்கிற எஜமான் தங்களுக்கு கீழே வேலை செய்கிறவர்களை தள்ளிவிட்டு விடுகிறார்கள். देखिए, उसका सेठ भी जो नौकर है उसको भी இன்னும் கொஞ்சம் எல்லாரும் அந்த படித்தவர்களாய் அழகுள்ளவர்களாய் இருந்தா அவங்க நேர்மாறாய் இருக்கிறவர்களை தங்களோடு வைத்து கொள்ள மாட்டார்கள். ज़्यादा पढ़े लिखे ज़्यादा खूबसूरत लोग वो अपने कंपेयर में जो उनसे बदसूरत है, नहीं कमाते, उनके साथ नहीं रहते। தங்களுக்கு நிகரானவர்களை தான் வைத்துக் கொள்ளுவார்கள். जो उन पे मैच करते हैं उन्हीं लोगों के साथ उनका संबंध है, இல்லாவிட்டால் அவர்களை தள்ளி விடுவார்கள். नहीं तो उनको दूर कर देते हैं। சகோதரத்துவத்துக்குள்ளே தள்ளி விடுதல் இருக்கிறது. भाई बहन के बीच में भी है।
இது இப்படி தாராளமா இன்றைக்கு நடக்கிறதை ये பார்க்கிறோம். आजकल ज़्यादा बढ़ रहा है, ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை இன்றைக்கு நமக்கு சொல்லப்படுகிறது, लेकिन परमेश्वर का वचन ये कहता है யார் தள்ளிவிட்டாலும் கர்த்தர் நம்மை சேர்த்து கொள்ளுவார். कोई हमें छोड़े तो भी परमेश्वर कभी नहीं छोड़ेगा। ஹல்லேலூயா. आमेन। அன்பானவர்களே, இன்றைக்கு இதிலிருந்து சில காரியங்களை நாம் பார்க்க போகிறோம். प्रिय लोगों, इनमें से कुछ कार्य को हम जानेंगे। அப்படிப்பட்ட சில வார்த்தைகள் வசனங்கள் வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ऐसा कुछ वचन ही हमारे पवित्र शास्त्र में लिखा है। கர்த்தர் நம்மை சேர்த்து கொள்ளுகிறவராய் இருக்கிறார். परमेश्वर हमें संभालने वाला है। யாரை சேர்த்து वो கொள்ளுகிறார்? किसको संभालेगा? எங்கு இருந்த நம்மை சேர்த்து கொள்ளுகிறார்? हम कहाँ पर रहेंगे तो हमें संभालेगा? எப்படி நம்மை சேர்த்து वो கொள்ளுகிறார்? कैसे हमें संभालेगा? அப்படிப்பட்ட சில வசனங்களை வாசித்து இன்றைக்கு நாம் தியானித்து ஆண்டவருக்குள்ளாய் பலனடைய இருக்கிறோம். ऐसा कुछ वचन को हम पढ़ के मनन करके हम बलवंत पाएंगे। அதனால நம்முடைய நினைவில் இருப்பதெல்லாம் கர்த்தர் என்னை சேர்த்து கொள்ளுவார். हमारे ख्याल में ये होना चाहिए कि परमेश्वर मुझे चलाएगा। யார் நம்மை தள்ளிவிட்டாலும், कोई हमें छोड़े யார் நம்மை புறக்கணித்தாலும், और कोई भी धिक्कारे, யார் நம்மை வேண்டாம் என்று சொன்னாலும் कोई हमें ना करके कहे, ஆண்டவர் நம்மை சேர்த்து கொள்ளுவார். परमेश्वर हमें संभालेगा। அதுதான் நமக்கு முக்கியமானது. वही मुख्य है। ஆண்டவர் நம்மளை தள்ளி விட்டுறக்கூடாது. परमेश्वर हमें नहीं छोड़ना चाहिए। அதுக்கப்புறம் யாருனாலையும் உதவி செய்ய முடியாது. इसके बाद कोई हमें मदद नहीं कर ஆனா सकता। ஆண்டவர் அப்படி செய்கிறவர் அல்ல. लेकिन हमारा परमेश्वर वैसा नहीं करेगा। அவர் சேர்த்து वो हमें கொள்ளுகிறவர். संभालता है। நம்முடைய பிரச்சனைனால தான், நம்முடைய தவறினால் தான் நாம் பிரிந்து சென்று விடுகிறோமே தவிர देखिए, हमारी गलतियों के कारण हम अलग होते हैं। ஆண்டவர் யாரையும் தூக்கி எறிகிறவரும் கிடையாது. परमेश्वर कभी किसी को नहीं छोड़ता, ஆண்டவர் யாரையும் தள்ளி விடுகிறவரும் किसी கிடையாது. को धिक्कारता भी नहीं, அவர் எல்லாரையும் சேர்த்து கொள்ளுகிறவராய் सबको இருக்கிறார். संभालता है। ஆமென். அல்லேலூயா. அன்பானவர்களே, முதலாவது நாம் ஒரு வசனத்தை வாசிக்க கேட்கலாம். हम पहला वचन पढ़ेंगे। எரேமியா 23:3 சொல்லுகிறது. यिर्मयाह का पुस्तक 23वां अध्याय 3रा वचन। வாசிங்க. तब मेरी भेड़ बकरियां हाँ। जो बची है, हाँ। उनको मैं उन सब देशों में से जिनमें मैंने उन्हें बरबस बेच दिया है, स्वयं ही उन्हें लौटा लाकर उन्हीं की भेड़शाला में इकट्ठा करूँगा और वे फिर फूले फलेंगे। இங்கே நாம ஆடுகளை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். यहाँ पर भेड़ के बारे में लिखा है। இன்னும் அந்த ஆடுகள் இருக்கிறதான அந்த தொழுவங்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறதையும் நாம் பார்க்கிறோம். और जहाँ पे भेड़ बकरियां है, भेड़शाला के बारे में लिखा है। பாருங்க, இந்த இடத்துல சொல்லப்பட்ட இந்த வசனத்தின் அர்த்தத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ये वचन का अर्थ मैं बताता हूँ। பாருங்க, இந்த தொழுவத்திலிருந்து துரத்தப்பட்டதான ஆடுகள், देखिए, भेड़शाला में से जो भगाया गया जो भेड़ बकरियां, இன்னும் வேறொரு விதத்திலே சொல்ல வேண்டுமானால் और अलग तरीके से अगर बताना चाहूँ तो காணாமல் போன ஆடுகள், जो घूम गए थे, சிதறி போன ஆடுகள், जो बिछड़ गए थे, அப்படிப்பட்டதான ஆடுகளை वैसे भेड़ को அவைகள் தொழுவத்தை தவறி போய்விட்டன, देखिए भेड़शाला छोड़कर वो निकल गए, அல்லது தொழுவத்திலிருந்து துரத்தப்பட்டன, नहीं तो भेड़शाला से उनको भगाया गया, அல்லது தொழுவத்திலிருந்து காணாமல் போய்விட்டன. नहीं तो भेड़शाला में से वो गुम हो गए। அப்படிப்பட்ட ஆடுகளைப் போல இருந்தவர்களையும் उसी तरह भेड़ बकरी की जैसे जो थे लोग, ஆண்டவர் என்ன செய்கிறார் என்றால், परमेश्वर क्या करता है, அவர் அந்த தொழுவத்திலே சேர்த்து கொள்ளுகிறார். वो फिर से अपनी भेड़शाला में इकट्ठा करता है। பாருங்க, ஒரு தொழுவத்திலே இருக்கிற ஆடுகளுக்கு அநேக பெனிஃபிட்ஸ், நன்மைகள் இருக்கிறது. देखिए, जो भेड़शाला के अंदर जो रहती है भेड़ बकरियां, उनको अनेक भलाई है। அந்த தொழுவன்னு சொல்லும்போது அந்த ஆடுகள் தங்குகிற இடம், जो भेड़शाला कहने पर जहाँ पर भेड़ बकरियां रहती हैं, அந்த ஆடுகளுக்கு அங்கதான் பாதுகாப்பு உண்டு, उनको वहीं पर सुरक्षित है, ஆடுகளுக்கு அங்கதான் உணவு உண்டு, वहाँ पर उनको खाना मिलता है, ஆடுகளுக்கு அங்கதான் பராமரிப்பு உண்டு. वहीं पर उन्हें संभाला जाता है। அந்த ஆடுகளை மேய்க்கிற ஒரு மேய்ப்பன் இருந்து அவைகளை எல்லாம் சரியாக செய்து கொண்டே இருப்பார். जिसका चरवाहा उसको संभालता है। ஆனால் சில வேளைகளிலே फिर भी कुछ समय இந்த ஆடுகள் சிதறடிக்கப்பட்டு போனதினாலே जो
भेड़ बकरियां जो बिछड़ गए, இந்த ஆடுகள் காணாமல் போனபடியினாலே, जो कहीं गुम हो गए, இன்னும் சில சூழ்நிலைகளிலே இந்த ஆடுகள் துரத்தப்பட்டபடியினாலே, कुछ परिस्थिति में उनको भगाया गया, இப்படிப்பட்டதான தொழுவத்தின் நன்மைகளை இழந்து ஆங்காங்கே அலைந்து திரிந்து கொண்டிருக்கிறது. ऐसा पाठशाला का जो भी भलाई है वो छोड़कर वो यहाँ वहाँ इतर पितर हो गए। அப்படிப்பட்டவர்களில் ஒருவராகத்தான் நாமும் ஒரு காலத்தில் இருந்தோம். देखिए उसी तरह हम भी एक टाइम समय पर थे। ஆனால் ஆண்டவர் வசனம் இங்கே சொல்லுகிறது, यहाँ पर परमेश्वर का वचन ये कहता है, இப்படி இந்த தொழுவத்தின் நன்மைகளை பெற்றுக்கொள்ள வேண்டிய நீங்கள் ये जो भेड़शाला का जो भलाई है वो पाने वाले लोग आप लोग இப்போது துரத்தப்பட்டவர்களாய் ஒன்றுமில்லாதவர்களாய் நின்று கொண்டிருக்கிறீர்கள். अभी भगाए गए, बिछड़ गए, ऐसे परिस्थिति पे आप हो, காணாமல் போனவர்களாய் தவித்து கொண்டிருக்கிறீர்கள். जो घूम गए वैसे परिस्थिति में हो। உங்களையும் ஆண்டவர் சேர்த்து கொள்ளுகிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. आपको भी परमेश्वर इकट्ठा करेगा ऐसा लिखा है। அப்ப பாருங்க, துரத்தப்பட்ட காணாமல் போன ஆட்டை போல இருக்கிறவர்களை जो भगाया गया, जो घूम गया, वैसा भेड़ बकरी के जैसा जो है लोग ஆண்டவர் தம்முடைய தொழுவத்திலே சேர்த்து கொள்ளுகிறார். परमेश्वर अपने भेड़शाला में इकट्ठा करता है। நம்முடைய ஆண்டவரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் ஆடுகளை மேய்க்கிற நல்ல हमारे மேய்ப்பனாயிருக்கிறார். परमेश्वर के बारे में ये लिखा है, भेड़ बकरियों को चलाने वाला एक अच्छा चरवा है। அவரிடத்திலே நன்மைகள் உண்டு, उसके पास भलाई है, அவரிடத்திலே பாதுகாப்பு உண்டு, उसके पास सुरक्षित है, அவரிடத்திலே நித்திய ஜீவன் உண்டு, उसके पास अनंत जीवन है, அவரிடத்திலே நல்ல பராமரிப்பு உண்டு. उसके पास अच्छा हमें संभालने वाला है। சங்கீதக்காரர் இதை சொல்லுகிறார். भजनकार ये कहता है, யோவான் எழுதின சுவிசேஷத்திலே இதை நாம் வாசிக்கிறோம். योवान सुसमाचार में भी हम पढ़ते हैं, இயேசுவே அதை சொல்லுகிறார். यीशु खुद वो कहता है। அப்ப பாருங்க, ஆண்டவராகிய இயேசு நம்மை ஆடுகளை போல தொழுவத்திலே சேர்த்து கொள்ளுகிறார். देखिए यीशु मसीह परमेश्वर हमें एक भेड़ बकरिया के जैसा हमें पाठशाला में इकट्ठा करता है। காணாமல் போன ஆடுகளாய் இருந்த நம்மை, जो हम बिछड़ गए थे, துரத்தப்பட்ட ஆடுகளாய் இருந்த जो நம்மை, भगाए गए थे, புறக்கணிக்கப்பட்ட ஆடுகளாய் இருந்த धिक्कारे நம்மை, गए थे, சிதறி போன ஆடுகளாய் இருந்த बिछड़ गए நம்மை थे, சேர்த்து கொள்ளுகிறார். हमें इकट्ठा किया। ஹல்லேலூயா. आमेन। இரண்டாவது பகுதியை நாம் வாசிக்க கேட்கலாம். दूसरा हम पढ़ेंगे மத்தேயு 3ஆம் அதிகாரம் 12வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். मैथ्यू 3 अध्याय 12वां वचन में हम ये पढ़ते हैं। வாசிங்க, மத்தேயு 3:12. मैथ्यू 3 में 12 वचन। ஆ, उसका सूप उसके हाथ में है ஆ. और वह अपना कलिहान अच्छी रीति से साफ करेगा और अपने गेहूं को तो खत्ते में इकट्ठा करेगा, परंतु भूसी को उस आग में जलाएगा जो बुझने की नहीं। இங்கே நம்ம பார்க்கிறோம், यहाँ पर हम पढ़ते हैं, இங்கே ஆண்டவரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, यहाँ परमेश्वर के बारे में लिखा है, அவர் கோதுமையை களஞ்சியத்தில் சேர்த்து கொள்ளுவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. देखिए वो अपने गेहूं को तो उसके खत्ते में इकट्ठा करेगा। அப்ப பாருங்க, கோதுமையை சேர்க்கிறார். देखिए गेहूं को इकट्ठा करना, நாம் அதாவது ஆடுகளை தொழுவத்தில் சேர்க்கிறார் என்று சொல்லி அதிலே கர்த்தர் சேர்த்து கொள்ளுகிற விதத்தை பார்த்தோம். देखिए हमने इसके पहले देखे भेड़ बकरिया को जो इकट्ठा करता है परमेश्वर, இதுல கோதுமையை கர்த்தர் களஞ்சியத்தில் சேர்ப்பது போல நம்மை சேர்க்கிறார். और यहाँ पे लिखा गेहूं को जैसा इकट्ठा करता है वैसा हमें भी इकट्ठा करेगा। பாருங்க, இந்த கோதுமை என்பது அது எப்படி இருக்கிறது என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ये गेहूं के बारे में यहाँ पर लिखा है, அது அந்த பதறுகளோடு சேர்ந்து இருக்கிறது, அந்த களையோடு சேர்ந்து இருக்கிறது. वो अपनी भूसी के साथ मिक्स है। நம்ம அந்த அந்த கோதுமை பயிரை பிரித்து எடுக்கிறத நம்ம பார்த்திருப்போம். जब हम गेहूं को अलग करते हैं हमने देखे हैं, அதை வந்து நல்லா அந்த எடுக்கிறவர்கள், விவசாயம் பண்ணுகிறவர்கள் அந்த கோதுமையை அந்த 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 பதரில் இருந்து, அந்த உமியெல்லாம் இருக்கும் இல்லைங்களா, அதில் இருந்து பிரித்து அழகாக அந்த மணியை மாத்திரம் எடுப்பார்கள். देखिए खेती करने वाले अच्छे से गेहूं को और भूसी को अलग करते हैं। அதை அந்த களஞ்சியத்தில், அதை வைக்க வேண்டிய இடத்துல கொண்டு வந்து சேர்த்து விடுவார்கள். जहाँ पे रखना चाहिए वहाँ पर लाके रखते हैं। அப்படிதான் ஆண்டவர் செய்கிறார். उसी तरह परमेश्वर भी करते हैं। அந்த பதர் என்று சொல்லும்போது அது எதற்கும் பிரயோஜனம் இல்லாது, भूसी कहने पर वो किसी उपयोग में नहीं आता, அது ஒன்றுக்கும் உபயோகமில்லாததாக இருக்கிறது. वो किसी काम में उपयोग नहीं होता। ஆனா அதோட ஒட்டி தான், அதுக்குள்ளதான் எதுவும் இருக்குதுன்னா நல்ல கோதுமை மணியும் இருக்கிறது. क्योंकि उसके अंदर ही गेहूं रहता है।
இப்படிப்பட்ட நிலையில் நாம் ஒரு காலத்தில் இருந்தோம். ऐसा परिस्थिति में हम एक समय பதர்களோடு पर थे, சேர்ந்துதான் இருந்தோம். जब उसी के साथ हम भी मिले हुए அந்த थे, கலைகளோடு சேர்ந்துதான் இருந்தோம். उसी के सहारे हम भी जी रहे थे। ஆனால் நம்மை ஒரு கோதுமை மணியாய் கத்தர் அங்கிருந்து கொண்டு வந்தார். फिर भी वो भूसी से अलग करके गेहूं का मोती के जैसा हमें अलग किया। அவர் தம்முடைய களஞ்சியத்தில் நம்மை சேர்த்து கொண்டார். अपने कलिहान पे इकट्ठा करता है। அப்ப பாருங்க, அப்படி பதரோடு ஒட்டி இருந்த நம்மை, देखिए भूसी के साथ जुड़े हुए थे हम, உலகத்தோடு உலகமாய் கலந்திருந்த நம்மை दुनिया में हम मिले हुए थे, அவருடைய ரட்சிப்பை தந்து उसका उद्धार देकर நம்மை ஒரு நல்ல மணியாக एक பிரித்தெடுத்து अच्छा गेहूं का एक मोती के समान அவருடைய களஞ்சியத்தில் அவருக்காக சேர்த்து अपने கொண்டார். कलिहान में अपने लिए इकट्ठा किया। ஹல்லேலூயா. आमीन। அப்ப பாருங்க, இது ரொம்ப ஒரு அருமையான ஒரு வார்த்தை. பாருங்க, ये देखिए कितना अच्छा वचन है। நம்மள இந்த உலகத்துல உள்ளவங்க தள்ளி விட்டு இருந்திருக்கலாம். हमें ये दुनिया वाले धिक्कारते हैं, நம்ம ஆண்டவரை ஏற்றுக்கொண்டதுனால, ரட்சிக்கப்பட்டதுனால இந்த உலக மக்கள், உறவினர்கள், நண்பர்கள், நம்ம கூட ஏற்கனவே பழகினவர்கள் நம்மை ஒரு மாதிரி பேசலாம், வெறுத்திருக்கலாம். देखिए हम परमेश्वर को जब अपनाए, अपनाने के बाद हमारे घर वाले, रिश्तेदार, हमारे दोस्तों में, हमारे आजू बाजू वाले लोग हमें अलग तरीके से देखते हैं और अलग बोलते हैं। அன்னைக்கு நம்ம அவங்களோட ஒட்டி இருந்தோம். जब मसीह को हमने नहीं अपनाए तब उनके साथ हम मिले हुए थे। அவர்கள் பிரயோஜனமற்றவர்களாய் இருந்தது போல देखिए हमें वो लोग कुछ काम के नहीं थे, நம்ம அவர்களோடு இருக்கும் வரை हम उनके साथ जब तक थे நம்மளும் அப்படிதான் இருந்தோம். हम भी उसी तरह जी रहे थे, தெரியாம இருந்தோம். हम नहीं जानते थे। ஆனால் ஒரு நாள் கர்த்தர் நம்மை ரட்சித்தார். लेकिन एक दिन हमें उद्धार किया परमेश्वर, இன்றைக்கு நல்ல ஒரு கோதுமை மணியாய் அவருடைய களஞ்சியத்தில் சேர்த்து एक இருக்கிறார். अच्छा गेहूं के समान अपने कलिहान पे हमें इकट्ठा किया। ஹல்லேலூயா. आमीन। அதைத்தான் நாம் இங்கே பார்க்கிறோம். கோதுமை மணியாய் களஞ்சியத்தில் சேர்க்கிறார். एक गेहूं को अपने कलिहान में इकट्ठा किया। இந்த வசனங்கள் நம்மை பலப்படுத்த வேண்டும். ये वचन हमें बलवंत करने இந்த पाए। வார்த்தைகள் நம்மை பலப்படுத்த வேண்டும். परमेश्वर का वचन हमें बल देगा। ஆண்டவர் இப்படிதான் நம்மை சேர்க்கிறார் அவரோடு கூட. परमेश्वर इसी तरह हमें जोड़ता है उसके साथ। ஹல்லேலூயா. आमीन। என்னை ஒரு கோதுமை மணியாய் அவர் சேர்த்திருக்கிறார். मुझे गेहूं का समान उसके सामने इकट्ठा किया, பதரோடு ஒட்டி இருந்த என்னுடைய வாழ்க்கை, जो उसी के साथ मेरा जिंदगी था, பிரயோஜனம் இல்லாமல் இருந்ததான என்னுடைய வாழ்க்கை, जो कुछ काम का नहीं था मेरा जीवन, ஆனால் இன்றைக்கு ஒரு நல்ல ஒரு மணியாக அவர் பிரித்தெடுத்து சேர்த்திருக்கிறார். लेकिन आज एक मोती का समान हमें अलग किया है। அதைத்தான் நம்ம இந்த பகுதியிலே நாம் பார்க்கிறோம். वचन में अभी वही पढ़े। அப்ப பாருங்க, ஒரு ஆட்டை போல துரத்தப்பட்ட ஒரு ஆட்டை போல இருந்த நம்மை தொழுவத்தில் சேர்த்தார். जो भगाए गए वो बकरी के समान हम थे, हमें पाठशाला में जो इकट्ठा किया। பிரயோஜனமில்லாத ஒரு பதரோடு ஒட்டி இருந்த கோதுமையை அவர் களஞ்சியத்தில் சேர்த்திருக்கிறார். जो भूसी के साथ जुड़ा हुआ था उसको अलग करके अपने कलिहान में इकट्ठा किया। மூணாவது ஒரு காரியத்தை நம்ம பார்க்கிறோம். तीसरा एक कार्य को हम जानेंगे। மத்தேயு 23:37 சொல்லப்பட்டிருக்கிறது. मैथ्यू 23:37 में लिखा है, வாசிக்க கேட்கலாம். 23:37 வாசிங்க. हे यरूशलेम, ஆ, तू जो भविष्य दक्ताओं को मार डाला है और जो तेरे पास भेजे गए उन्हें पथराव करता है, कितनी ही बार मैंने चाहा कि जैसा मुर्गी अपने बच्चों को अपने पंखों के नीचे इकट्ठे करती है, वैसे ही मैं भी तेरे बालकों को इकट्ठे कर लूं, परंतु तुमने न चाहा। சரி, இங்கே சொல்லப்படுகிற காரியம் என்னவென்றால், यहाँ पे क्या कार्य लिखा है? கோழி தன் குஞ்சுகளை தன் சிறகுகளின் கீழே சேர்த்து கொள்ளுகிறது போல, जैसे मुर्गी अपने बच्चों को अपने पंखों के नीचे इकट्ठी करती है, वैसे ही ஆண்டவர் நம்மை சேர்த்து கொள்ள மனதாய் இருந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. वैसे ही परमेश्वर भी हमें इकट्ठा करने के लिए चाहा। இந்த வசனம் சொல்லப்பட்டதான நோக்கம் வேறொரு நோக்கமாய் இருந்தாலும், ये वचन कुछ और कार्य के लिए बताया है। ஆண்டவர் எப்படி நம்மை சேர்த்து கொள்ளுகிறார் என்பதை நான் இங்கே முக்கியப்படுத்துகிறேன். परमेश्वर किस तरह में इकट्ठा करता है, मैं उसके बारे में कहना चाहता हूँ। பாருங்க, கோழி தன் குஞ்சுகளை சிறகுகளுக்குள்ளே சேர்த்து கொள்ளுகிறது. जैसा मुर्गी अपने बच्चों को अपने पंखों के नीचे इकट्ठा करती है, எல்லாம் அதை பார்த்திருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. हम देखे होंगे।
ஒரு கோழி தன்னுடைய குஞ்சுகளை எவ்விதமாக சேர்க்கிறது. एक मुर्गी अपने बच्चों को किस तरह अपने पंखों तले छुपाती அது है। ரொம்ப கவனமுள்ளதாக இருக்கும் தன்னுடைய குஞ்சுகளின் மேலே. ये बच्चों को लेकर वो ज्यादा ध्यान रखती है। அதுல ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். इसमें एक मुख्य कार्य को मैं बताता இந்த हूँ। குஞ்சுகளுக்கு ஆபத்து வருகிறது என்று தெரிந்தவுடனே बच्चों को आफत है ये जैसे ही पता चलता है, அந்த நேரத்துல இந்த கோழி பாத்தீங்கன்னா ஒரு சத்தம் போடும். उस समय देखिए वो मुर्गी एक आवाज देती है। அந்த குஞ்சுகளுக்காக ஒரு ஒரு எச்சரிக்கை சத்தத்தை கொடுக்கும். वो अपने बच्चों को एक सावधान की आवाज देती है। உடனே இந்த குஞ்சுகள் எல்லாம் ஓடி வரும். तुरंत वो अपनी बच्ची से भाग के आती है। உடனே அது என்ன செய்யும் என்றால் தன்னுடைய சிறகுகளுக்குள்ளே சேர்த்து கொள்ளும். तो तुरंत अपने पंख के नीचे वो छुपा लेती है। நம்மளுக்கு பார்க்கும்போது தெரியும், நம்ம பார்த்தா தெரியும், हम जब देखते हैं तो हमें पता चलता है। அந்த கோழிக்குள்ள அந்த சின்ன சின்ன குஞ்சுகளா இருக்கும்போது वो पंखों के नीचे जो छोटा छोटा बच्चा அது छुपते हैं, சிறகுகளுக்குள்ளே ஒரு குஞ்சியை கூட வெளியே கட்டாத மாதிரி அழகா பேக் பண்ணி வச்சுக்கிறோம். वो एक बच्ची को भी बाहर नहीं दिखाती, इतने अच्छे से छुपा लेती है। அப்படி சேர்த்து கொள்ளுகிறது. वैसे इकट्ठा करती है, நல்லா கவர் பண்ணி வச்சுக்கும். अच्छे से कवर कर लेती है। இதுல சில குஞ்சுகள் தான் தலையை அப்படியே வெளியே நீட்டி நீட்டி பார்த்துக்கிட்டு இருக்கும். उसमें से कोई कोई बच्चे अपना सर को बाहर निकाल के देखती है। பார்த்துருக்கீங்களா? சில आप குஞ்சுகள் देखे हो? வெளியே நீட்டி நீட்டி இருக்கும். சில குஞ்சுகள் வரவே வராது சத்தம் போட்டாலும். कुछ बच्चे ऐसा होती है कितने भी आवाज देने पे वो नहीं आती है माँ के पास। சில குஞ்சுகள் வந்துட்டு உடனே வெளியே போயிடும். कुछ बच्चे ऐसे होती है अंदर आके वापस भाग जाती है। அது ரெண்டாவது. वो दूसरा कारण। ஆனா அந்த கோழியோட எண்ணம் என்ன? लेकिन वो माँ जो मुर्गी का क्या विचार है, அந்த குஞ்சுகளை சேர்த்து கொள்ள வேண்டும். जो अपने बच्चों को अपने पंखों तले छुपाना। எப்பயும் அந்த குஞ்சுகளை தள்ளி விடணும் அப்படின்னு நினைக்க, वो कभी अपने बच्चों को भगाना नहीं सोचती, தள்ளிடணும் அப்படின்னு நினைக்க, उसको भगाने के लिए कभी नहीं सोचती। குஞ்சுகள் எப்படி போகட்டும் அப்படின்னு அந்த கோழி நினைக்க, अपनी बच्ची कैसे भी जाए वैसा नहीं छोड़ती हो। அது தக்க சமயத்துல ஒரு சத்தத்தை போட்டு उस समय पर आवाज देती है அப்படியே அது சேர்த்து கொள்ளும். और ऐसा लपेट लेती है। அதைத்தான் நாம் இங்கே பார்க்கிறோம். वही हमने यहाँ पढ़े। பாருங்க, இந்த சில நேரங்கள்ல இந்த குஞ்சுகள் எல்லாம் அப்படியே கூட்டமா போய் மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கும். कुछ समय देखिए छोटे छोटे बच्चे सब इकट्ठा होके जाके ढूंढती है खाना। சில குஞ்சுகள் வந்து கோழியை விட்டே போகாது, அப்படியே சுத்தி ரவுண்ட் அடிச்சுட்டு அங்கனே தான் நிற்கும். कुछ कुछ बच्चे ऐसी होते हैं अपनी माँ को छोड़ के अलग नहीं होते। ஆனா நான் ஒரு காரியத்தை இங்க சொல்றேன். लेकिन ये कार्य को मैं बताता हूँ। ஒன்று ரெண்டு குஞ்சுகள் இருக்கு. एक एक दो बच्चे ऐसा, இது என்ன பண்ணுன்னா இது தனியா போய் நிக்கணும். அங்க எங்கேயாவது वो ऐसा दूर जाके खड़ी हो जाती है, எங்கேயாவது போய் நிக்கணும். அதுக்கு किधर दूर जाके खाना ढूंढना। அப்படிப்பட்டதான நிலையில் இருந்தாலும் वैसा अगर परिस्थिति में कोई होंगे तो भी இந்த கோழி ஒரு சத்தம் போடும். ये माँ जो मुर्गी आवाज देती है, வந்துரு, டேஞ்சர், ஆபத்து வருது, आजा तेरे लिए आफत है आजा। நீ நின்று தனியா போயிட்ட அப்படின்னு சொல்லிட்டு இந்த கோழி வேண்டான்னு சொல்லாது. देखिए वो दूर चली गई, इसके लिए उसकी माँ ऐसा नहीं सोचती कि वो नहीं चाहिए। எல்லாரும் இங்கே தான் நின்னாங்க, நீ அங்க போன, நீ வேண்டான்னு சொல்லாது. सब इधर है, तू उधर अकेले क्यों गई, इसके लिए तू नहीं चाहिए ऐसा नहीं बोलती। சில குஞ்சு லாஸ்டா தான் வரும். कुछ कुछ बच्चे ऐसे होते हैं आखिरी लास्ट में आते हैं। சில कुंजिயை பார்த்துருக்கிறேன். मैं कुछ ऐसा बच्चे को देखा हूँ ஆபத்து துரத்திட்டு வரும்போது தான் ஓடி வரும். जो उसके पीछे जो उसका जो शत्रु आ जाता है तब वो दौड़ के आएगी, பயந்துட்டு ஓடி வரும். दौड़ के आती है डर அது के, வரைக்கும் அது வரவே வராது. तब तक वो आती नहीं अपनी माँ के पास। அப்ப கூட இந்த கோழி फिर भी वो माँ देखो मुर्गी அங்க உடனே அந்த அந்த குஞ்சுக்கு எதிராய் வர்ற ஆபத்தை தான் அது வந்து அதுக்கு நேராக தான் அதனுடைய அந்த கோபம் இருக்குமே தவிர, देखिए उसकी माँ का जो नजर है, जो शत्रु उसका पीछा करता है उसके ऊपर ही उसको गुस्सा रहता है। இன்னும் குஞ்சு மேல ஒரு கோபத்தையும் காட்டாது. अपनी बच्ची के ऊपर कभी गुस्सा नहीं दिखाता, அதை உள்ள அடைக்கிற வேலையை தான் முதல்ல वो अपने பார்த்து, पंखों के नीचे छुपा लेती है। அடுத்தது இந்த ஆபத்தை தான் எகிரி நிற்கும். उसके बाद वो शत्रु के ऊपर वो वार करती है। நீ தனியா போனி எல்லாம் நீ கடை அப்படின்னு சொல்லி எல்லாம் ஒரு நாள் இந்த கோழி விட दूर गई इसके लिए तो वहीं मर, वैसा नहीं बोलती। அப்ப பாருங்க, அப்படிதான் இந்த கோழி என்ன செய்கிறது என்றால் தன்னுடைய குஞ்சுகளை சேர்த்து கொள்ளுகிறது. इसी तरह अपने बच्चों को मुर्गी बचाती है। அப்படி இஸ்ரவேலர் இருந்தார்கள். इसी तरह इजरायली लोग थे। ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம் அப்படி இருந்தாலும் देखिए मसीह के बच्चे हम अगर इस तरह रहेंगे तो भी கர்த்தர் நம்மை சேர்த்து கொள்ளுகிறார். परमेश्वर हमें संभालेगा। ஹல்லேலூயா. आमीन। பாருங்க, சில வேளை நம்ம அப்படி தனியா போயிடுவோம். நம்மளை மனம் போல
देखिए कभी कभी हमारा मन उदास होता है तो हम अब ऐसे ही चले जाते हैं, ஆனா ஆண்டவர் ஒரு நாளும் தள்ளிவிட மாட்டார். लेकिन परमेश्वर कभी भी हमें नहीं छोड़ता। அதான் நம்ம இங்க பார்க்கிறோம், கோழி தன் குஞ்சுகளை சேர்த்து கொள்ளுகிறது போல. यहाँ पे हमने पढ़े जैसा मुर्गी अपने बच्चों को संभालती है, அது எத்தனை தடவை, ஒரு நாளைக்கு எத்தனை தடவை கூட்டி கூட்டி சேர்க்கும் தெரியுமா? एक दिन में वो कितनी बार अपने बच्चों को अपने पास पंखों तले छुपाती है। அதுபோல கர்த்தர் ஒவ்வொரு நாளும் எத்தனை தடவை வேணாலும் நம்மளை சேர்த்து கொள்ள அவர் इसी ஆயத்தமாயிருக்கிறார். तरह हमारा परमेश्वर भी चाहे हम कितनी बार भी गलतियां कर बैठे, हमें संभालने के लिए वो तैयार है। ஹல்லேலூயா. நான்காவதாக ஒரு காரியத்தை நாம் பார்க்கிறோம். चौथा एक कार्य हम देखेंगे, 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 4, 5 ஆகிய வசனங்கள் पहला पत्रुस 2 अध्याय 4 5वां वचन। வாசிக்க கேட்கலாம். उसके पास आकर ஆ, जिसे मनुष्यों ने तो निकम्मा ठहराया, परंतु परमेश्वर के निकट चुना हुआ और बहुमूल्य जीवता पत्थर है। तुम भी आप जीवते पत्थरों को नाई आत्मिक घर बनते जाते हो, जिससे याजकों का पवित्र समाज बनकर ऐसे आत्मिक बलिदान चढ़ाओ और जो यीशु मसीह के द्वारा परमेश्वर को ग्रहण हो। ஆமென். அல்லேலூயா. இங்க கற்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. यहाँ पे पत्थर के बारे में कहा है, பாருங்க, அதே நேரத்தில் ஒரு பெரிய மாளிகையை குறித்தும் சொல்லப்பட்டிருக்கிறது. उसी समय एक மாளிகை நீங்க அப்படி சொல்லலாம், சாதாரணமாக சொல்லுங்க. एक महल के बारे में कहा है, அப்போ ஒரு நல்ல ஒரு பெரிய மாளிகை. एक बड़ा महल பாருங்க, கற்கள். और पत्थर। இப்போ ஒரு பெரிய ஒரு மாளிகை, ஒரு அரண்மனை அல்லது ஒரு பெரிய ஒரு பங்களா இருக்குதுன்னா அது நிறைய கற்களை கொண்டு கட்டப்பட்டது. देखिए एक बड़ा महल हो तो अनेक पत्थर लेके उसे बनाया जाता है। நல்லா நீங்கள் அதை உங்கள் கவனத்தில் கொண்டு வந்தீங்கன்னா இப்போ நம்ம சொல்ல போகிற இந்த காரியம் உங்களுக்கு புரியும். अगर आपके ध्यान में अगर ये बात लाएंगे तो मैं जो कहने वाला हूँ आप समझ लोगे। அதில் இந்த மாளிகையை கட்ட देखिए वो महल को बनाने के लिए சும்மா எல்லா கல்லையும் எடுத்து வச்சு கட்ட மாட்டாங்க. सारे पत्थरों को लेके नहीं बनाते, அப்படி கட்டும்போதும் சும்மா தூக்கிட்டு வந்து அப்படியே வச்சும் கட்ட மாட்டாங்க. बनाते समय कोई भी पत्थर को उठा के लाके नहीं बनाते। நீங்கள் இந்த அந்த அந்த இப்போதான் நிறைய கட்டிடங்களில் நிறைய நாகரிகங்கள் வந்து விட்டது. देखिए आज इन दिनों में टेक्नोलॉजी इतना बढ़ चुका है, ஆனால் அந்த முற்காலங்களில் இந்த கருங்களிலே அஸ்திபாரம் போட்டு கருங்களிலே கட்டடம் கட்டினதெல்லாம் இருக்கிறது. पहले के जमाने में ऐसा था कि बड़ा बड़ा पत्थरों को तोड़ के उसमें से महल बनाया அந்த जाता था, கல்லுகளை பயன்படுத்தி. बड़ा बड़ा पत्थर को तोड़ के। அப்போ அந்த கல்லுகள் அந்த கட்டடமெல்லாம் கட்டி முடிச்சு 1-2 கல் அங்கே கிடக்கும் அந்த வீட்டில். तो महल पूरा बनाने के बाद 1-2 पत्थर उधर गिरा रहता है, அப்படி போட்டு வச்சிருப்பாங்க. सब फेंके हुए रहते हैं, அப்படி நம்ம பார்க்க முடியும். हम देख सकते हैं। அது ஏன் தெரியுமா? वो क्यों? அந்த கல்லை வச்சு கட்டடம் கட்ட முடியாது. क्योंकि वो पत्थर को लेके हम महल नहीं बना सकते, அதனால அவங்க என்ன செஞ்சுட்டாங்கன்னா அந்த கல்லை தூக்கி போட்டுட்டாங்க. इसलिए वो पत्थर को फेंक देते हैं। அப்படிப்பட்டதான கல் சிலர் கட்டடம் கட்டும்போது வேண்டான்னு சொல்லி போட்டுருவாங்க. ऐसे पत्थर को जब महल बनाते समय फेंक देते हैं। சில இந்த செங்கல் கட்டடம் கட்டுற இடங்கள்லையும் பார்த்துருக்கோம். देखिए ईंट को लेके बनाते हैं, वहाँ पर भी हम देख सकते கட்டடம் हैं। கட்டி முடியும் போது கொஞ்சம் போல செங்கல் அங்கே கிடக்கும். थोड़ा बनने के बाद थोड़ा बहुत पत्थर उधर फेंका हुआ रहता ஏன் है, அதை எங்கேயாவது எடுத்து வச்சிருக்கலாம்ல? क्यों लेकर कहीं पे भी फिट कर सकते थे। அந்த கல் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போட்டிருப்பாங்க. वो नहीं कुछ काम का नहीं, इसलिए उसे फेंक देते हैं। அப்படிப்பட்ட கல்லுகளை वैसे पत्थरों को ஆண்டவர் எடுத்துட்டு வந்து परमेश्वर लाकर அவர் அழகான மாளிகையை கட்டுறாராம். एक अच्छा महल बनाता है। ஹல்லேலூயா. Amen। அப்படிப்பட்ட கல்லுகளாய் நாம் இருந்தோமா? वैसे पत्थर के समान हम थे, அப்படிப்பட்ட கல்லுகளாய் இருந்த நம்மை அவர், उस पत्थर के समान थे हम, அதாங்க சொல்லப்பட்டிருக்கிறது. वही यहाँ पर लिखा है। ஆண்டவரும் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இருந்தவர். परमेश्वर भी ऐसा परिस्थिति में थे, ஏன்னா இயேசுவையும் அந்த ஜனங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. क्योंकि यीशु मसीह को उनके लोग नहीं अपनाए। அவரோடு கூட இருந்தா அவர் பிறந்த ஊர்லயே அவரை ஏத்துக்கல.
जहाँ पे वो जन्मा वहीं पर भी उनको नहीं अपनाया, அவருடைய உறவினர்களே அவரை ஏத்துக்கல. उसके रिश्तेदार भी नहीं अपनाए। அப்படி மனுஷர்கள் எப்படி இந்த ஒரு கட்டிடத்திலே கல்லை புறந்தள்ளி வைத்திருந்தார்களோ जैसा महल बनाते समय जो पत्थर नहीं काम का है उसे अलग कर देते हैं, அப்படிப்பட்ட கற்களாய் நாம் இருந்தோமா? वैसा पत्थर थे हम भी। ஆனால் ஆண்டவர் அவைகளெல்லாம் கொண்டு வந்து लेकिन परमेश्वर वैसे पत्थरों को इकट्ठा कर कर நம்மை வைத்து அழகான மாளிகையை கட்டுகிறார். वैसा पत्थरों को लेकर एक अच्छा महल बनाता है, நம்மளை சேர்க்கிறார். அவர் हम उसके करीब लाता है। மனுஷர் வேண்டாம்னு சொல்லி தூக்கி போட்டுட்டான். मनुष्य देखिए नहीं चाहिए करके फेंक दिया, ஆனா ஆண்டவர் சேர்க்கிறார் நம்மை. लेकिन परमेश्वर हमें इकट्ठा करता है। பாருங்க, மனுஷரால் புறந்தள்ளப்பட்ட கல். देखिए मनुष्य से धिक्कारा हुआ लोग, அவங்க ஏன் தள்ளி போட்டாங்க? वो क्यों धिक्कारे गए? வேண்டாம், பிரயோஜனம் இல்லை. நீயே वो कुछ काम का नहीं, உன்னை इसलिए வச்சு ஒரு மாளிகையை கட்ட முடியாது. तुझे लेकर एक महल नहीं बना सकते, அப்படிதான் அவங்க தூக்கி போட்டாங்க. इसलिए उन्होंने फेंक दिया। ஆனா ஆண்டவர் என்ன செய்யறாருன்னா, लेकिन परमेश्वर क्या करता है, அப்படிப்பட்ட கல்லுகளை எல்லாம் கொண்டு வந்து வச்சுதான் वैसा पत्थरों को लाकर அழகான மாளிகையை एक எழுப்புகிறார். अच्छा महल बनाता है। அப்படிதான் நம்மையும் ஆண்டவர் கொண்டு வந்திருக்கிறார். इसी तरह हमें भी परमेश्वर ने लाया, அதை தான் நம்ம இங்கே பார்க்கிறோம். उसी को हमने यहाँ पढ़े। அப்ப பாருங்க, ஒரு பிரயோஜனமற்ற கற்களாய் இருந்த நம்மை देखिए कुछ काम का नहीं था हम पत्थर, அவர் சேர்த்து கொள்ளுகிறார். हमें वो इकट्ठा करता है। ஹல்லேலூயா. आमेन। பிரயோஜனமற்ற கற்களாய் இருந்த நாம், जो हम कुछ उपयोग के नहीं थे, மனிதர்களுக்கு உதவாத கற்களாய் இருந்த நாம், मनुष्यों के हम कुछ लायक नहीं थे, அவங்க வேண்டாம், உன்னால ஒரு யூஸ் இல்லை அப்படின்னு சொல்லி இருக்கலாம். तो कुछ काम का नहीं ऐसा कहे होंगे, ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீதாயா வேணும். लेकिन परमेश्वर कहता है मुझे तू ही चाहिए, உன்னை வச்சுதான் நான் மாளிகை கட்ட मैं வேண்டும். तुझे लेकर ही वो महल बनाऊंगा। அப்படி கர்த்தர் செய்கிறவராய் இருக்கிறார். वैसा परमेश्वर करता है। ஹல்லேலூயா. பாருங்க, இன்னொரு காரியத்தை நாம் பார்க்கலாம். देखिए और एक कार्य को हम जानेंगे, அந்த கடைசி பகுதி எபிரேயர் 12 22 23 24 வாசிங்க. देखिए इब्रू का पुस्तक 12वां अध्याय ஆ 22 23 24। வாசிங்க. पर तुम सियोन के पहाड़ के पास ஆ और जीवते परमेश्वर के नगर स्वर्गीय यरूशलेम के पास और लाखों स्वर्गदूतों और उन पहिलौठों की साधारण सभा और कलीसिया जिनके नाम स्वर्ग में लिखे हुए हैं और सबके न्यायी परमेश्वर के पास और सिद्ध किए हुए धर्मियों के आत्माओं और नई वाचा के मध्यस्थ यीशु और छिड़काव के उस लहू के पास आए हो जो हाबिल के लहू से उत्तम बातें कहता है। பாருங்க, இங்க நம்ம வாசித்தோம், यहाँ पर हमने पढ़े ஆண்டவர் எங்கெல்லாம் நம்மளை கொண்டு போய் சேர்த்திருக்கிறாருன்னு அழகா இங்க சொல்லப்பட்டிருக்கிறது. परमेश्वर ने हमें कहाँ कहाँ इकट्ठा किया, यहाँ पर अच्छे से लिखा है। சியோன் மலையினிடத்திலே சேர்க்கிறார், सियोन पहाड़ के ऊपर ஜீவனுள்ள தேவனுடைய நகரத்திலே சேர்க்கிறார். और यरूशलेम में हमें வாசிங்க. சொல்லுங்க சொல்லுங்க. பரம எருசலேம். स्वर्गीय नगर यरूशलेम में हमें इकट्ठा करता है 1000-10000 தேவதூதர்களிடத்திலே சேர்க்கிறார். और लाखों स्वर्गदूतों के पास हमें इकट्ठा करता है। இன்னும் பாருங்க, பரலோகத்தில் பேர் எழுதி இருக்கிறதான அந்த பெரிய ஒரு சர்வ சங்கம் அதில் கொண்டு போய் சேர்க்கிறார். जहाँ पे स्वर्ग में उनका नाम जो लिखा गया है, इतना बड़ा भीड़ उनके साथ हमें इकट्ठा करता है। இன்னும் எல்லாருக்கும் நியாயாதிபதியாக இருக்கிற தேவனிடத்தில் கொண்டு போய் சேர்க்கிறார். और सबका न्याय परमेश्वर के पास हमें इकट्ठा करता है। இன்னும் பூரணராக்கப்பட்ட நீதிமான்களுடைய ஆவிகளிடத்திலே போய் சேர்க்கிறார். और सिद्ध किए हुए धर्मियों की आत्माओं के साथ हमें इकट्ठा करता है। இன்னும் மத்தியஸ்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இடத்திலே जो சேர்க்கப்படுகிறோம். हमारा मध्यस्थ यीशु है उनके पास हमें इकट्ठा करता है। ஹல்லேலூயா. आमेन। இப்படி நிறைய சொல்லி இருக்கு பாருங்க. देखिए कितना सारा हमें कहाँ कहाँ इकट्ठा किया है लिखा है। ஆனா ஒன்று சொல்லட்டுங்களா, लेकिन मैं एक बात कहना चाहता हूँ, இங்கெல்லாம் போறதுக்கு நம்ம ஒண்ணுக்குமே லாய்க்கு இல்லாதவர்கள். यहाँ पर हम जाने के लिए कहीं से भी हम लायक नहीं है। அப்படிப்பட்ட இடத்துல இருந்த நம்மை वैसे जगह पर थे हम, ஆண்டவர் கொண்டு வந்து சேர்க்கிறார். परमेश्वर हमें ला के इकट्ठा करते हैं। அதுதான் ஆண்டவருடைய செயல். वही परमेश्वर का काम है। அதுதான் அவருடைய இரத்தத்தினால் உண்டானதான விளைவு. देखिए उनके लहू से हमें मिला हुआ जो भलाई, அவருடைய இரத்தம் நமக்காக சிந்தப்பட்டது. उनका लहू हमारे लिए बहाया गया। அந்த இரத்தம் தாமே वो लहू
அவரிடத்தில் இந்த இந்த இது இப்போ நம்ம கேட்ட இவ்வளவு காரியத்திட்ட நம்ம போவதற்கு தகுதியே இல்லை. जो जो हमने पढ़े थे, जहाँ जहाँ हम जाएंगे वहाँ जाने के लिए हम लायक ही नहीं। ஆனால் ஆண்டவர் என்ன செய்கிறார்னா இது எல்லாத்துலேயும் கொண்டு போய் நம்மளை சேர்க்கிறார். फिर भी परमेश्वर इस जहाँ पर हमें लेके जाकर इकट्ठा करते हैं। ஹalleluya. Amen. அப்ப பாருங்க ஆண்டவருடைய செயலை பாருங்கள். देखिए परमेश्वर के काम कैसे है। கர்த்தர் நம்மை சேர்த்து கொள்ளுகிறவராய் இருக்கிறார். परमेश्वर हमें संभालने वाला। அதனால நம்ம ஒருபோதும் இந்த உலகத்தால் தள்ளப்படும் போது देखिए हम जब दुनिया से हम धिक्कारा जाएंगे, கவலையே படக்கூடாது. अब चिंता मत कीजिए, கர்த்தர் நம்மை சேர்த்து கொள்ளுகிறவர். परमेश्वर हमें संभालेगा। அதுதான் நம்ம இங்கே இன்றைக்கு நாம பார்த்தோம். आज के दिन में हम वही पढ़े। பாருங்க துரத்தப்பட்ட ஆட்டை போல இருந்தோம், जैसे भेड़ बकरियों को जैसा भगाए गए वैसे थे। தொழுவத்தில் சேர்த்தார். जो भेड़शाला में उनको इकट्ठा किए। ஒரு பயனற்ற பதரோடு ஒட்டியிருந்த கோதுமையாயிருந்தோம், जो भूसी के साथ हम थे, जो गेहूं களஞ்சியத்தில் சேர்த்தார். अपने खलिहान में इकट्ठा किए। இன்னும் தாயை விட்டு சென்ற ஒரு குஞ்சுகளைப் போல இருந்தோம், जैसे वो जो मुर्गी से जो बच्चा अलग होती है उस तरह हम थे। ஆனாலும் சிறகுகளுக்குள்ளே சேர்த்தார். फिर भी अपने पंखों तले हमें छुपाया। புறந்தள்ளப்பட்ட கற்களாய் இருந்தோம். और हमें जो कुछ उपयोग का नहीं वैसा पत्थर थे, மற்றவங்கள வேணான்னு தூக்கி போட்டான். दूसरे लोग हमें फेंक दिए। அப்படி இருந்த கல்லை தான் கொண்டு வந்து ஆண்டவர் சேர்த்தார். वैसे पत्थरों को इकट्ठा किए। இன்னும் பாருங்க நம்ம கடைசியா பார்த்தோம், जब हमने आखिरी में देखे, எவ்விதத்திலும் ஆண்டவர் சேர்க்க நம்ம தகுதி இல்லாதவர்கள். देखिए कोई भी तरीके से हम उस लायक ही नहीं, ஆனா அவர் எங்கெல்லாம் நம்மளை கொண்டு போய் சேர்த்துட்டு இருக்கிறார். लेकिन हमें कहाँ कहाँ उन्होंने लेके जाके इकट्ठा किया। देखिए ஹalleluya. आमेन। கர்த்தர் நம்மை சேர்த்து கொள்ளுகிறவராய். परमेश्वर हमें संभालने वाला। தகப்பன் கைவிடலாம், देखिए पिता छोड़ सकता है, தாய் கைவிடலாம், माता भी छोड़ सकती है, உலகத்தில் இருக்கிறவர்கள் கைவிடலாம், ये दुनिया में जो भी ये सब हमें छोड़ सकते हैं। மனுஷரால் தள்ளப்படலாம். ये मनुष्य के द्वारा हम धिक्कारा जा सकते हैं। கர்த்தர் நம்மை சேர்த்து கொள்ளுவார். परमेश्वर हमें संभालेगा। ஆண்டவர் நம்மை சேர்த்து கொள்ளுகிறவராய் இருக்கிறார். परमेश्वर हमें संभालता है। பாருங்க ஒரு அருமையான தேவ மனிதனை குறித்து நான் கேள்விப்பட்டேன். देखिए एक परमेश्वर के एक मनुष्य के बारे में मैंने सुना हूँ। எப்படி ஆண்டவர் சேர்த்து கொள்ளுகிறார் என்பதற்காக நான் இதை சொல்லுகிறேன். कैसा परमेश्वर संभालता है उसके बारे में मैं कहना चाहता हूँ। அவர் ஊரில் இருந்ததான அந்த அந்த சபையில போய் தனக்கு பாடுவதற்கு ஆசை அவருக்கு. देखिए उनके गांव में उनका जो कलीसिया था, वो कलीसिया में जाके उनको गीत गाने की एक इच्छा थी। அங்க போய் பாடுவதற்காக வாய்ப்பு கேட்டார். वहाँ भी जाके गीत गाने के लिए एक मौका वो ढूंढा। நானும் உங்க கொயர்ல சேர்ந்துக்கிறேன், நீ அவருக்கு எப்படியாவது பாடணும், கொயர்ல சேர்ந்து பாடணும். मैं भी वो कोयर में ज्वाइन होके मैं गीत गाना चाहता हूँ। அவருக்கு என்னன்னா ஆண்டவரை பாடணும். उनके मन में था परमेश्वर की स्तुति करना। அந்த ஒரு ஆசையில போய் கேட்டார். वैसा एक इच्छा में उन्होंने पूछा। ஆனா அந்த கொயர் நடத்துற உங்க எல்லாம் அந்த பெரியவர்கள் எல்லாம் சொன்னாங்க, जो कोयर चलाते हैं वो बड़े लोग ने कहा, உன் சத்தம் கழுத சத்தம் மாதிரி இருக்கு, तेरा आवाज तो एकदम गधे का आवाज है, உன்னை யாரா சேர்த்துவான், तुझे कौन जोड़ेगा, போடான்னு சொல்லிட்டாங்க. जा करके उसको निकाल दे, வேண்டான்னு சொல்லிட்டாங்க. तू नहीं चाहिए। அவர் சத்தம் நல்லா இல்லையா, उसका आवाज अच्छा नहीं था। உன்னை எப்படி கொயர்ல சேர்த்த முடியும், कोयर में तुझे कैसे हम जोड़ेंगे, வேண்டாம் போ तू नहीं चाहिए, அப்படின்னு சொல்லி துரத்தி விட்டாங்க. वैसा उसको भगा दिए। ஆனா ஆண்டவர் அவரை சேர்த்து கொண்டார். लेकिन परमेश्वर उनको संभाला। அவர் பாட்டு தான் இன்னைக்கு நிறைய நம்ம பாடுறோம். देखिए उनका गीत ही हम इतना गाते हैं। அவர் தான் தந்தை பெர்க்மான்ஸ் அவர்கள். वो है हमारा फादर बेर्गमन्स। ஒரு திருச்சபையில देखिए एक सभा में, ஒரு கொயர்ல பாடுறதுக்கு கூட அவர் வேண்டான்னு சொல்லிட்டாங்க. देखिए कलीसिया में उनको कोयर में गाने के लिए उनको मौका नहीं दिया இன்னைக்கு गया। பாருங்க எத்தனையோ திருச்சபைகள் देखिए आज कितने सारे कलीसिया में அவரால் எழுதப்பட்ட பாடல்களை, ஆண்டவர் அவருக்கு கொடுத்த பாடல்களை उनके द्वारा जो परमेश्वर ने उनको गीत दिया, உலகம் முழுவதும் பாடுறாங்க. पूरा दुनिया में उनका गीत गूंज रहा है। பல மொழிகளில் कई பாடுகிறாங்க. भाषाओं में वो गा रहे हैं। என்னன்னா ஆண்டவர் சேர்த்து கொள்ளுங்க. देखिए परमेश्वर ने उन्हें संभाला। அதனால கர்த்தர் நம்மையும் சேர்த்து इसी கொள்ளுகிறவராயிருக்கிறார். तरह परमेश्वर हमें भी संभालता है। ஆண்டவரை நோக்கி பார்த்து நம்ம ஜெபிக்கலாம். परमेश्वर की ओर देख के हम प्रार्थना करेंगे। எல்லாரும் ஆண்டவரை நோக்கி हम பார்த்து सब ஜெபிக்கலாம். परमेश्वर की ओर देखेंगे। உலகம் நம்மை தள்ளலாம், चाहे दुनिया हमें छोड़ दे, உலகத்தில் உள்ளவர்கள் நம்மை दुनिया தள்ளலாம், के लोग हमें छोड़ दे, கர்த்தர் நம்மை சேர்த்து கொள்ளுகிறவராய். परमेश्वर हमें संभालता है। கர்த்தர் ஒவ்வொருவரையும் சேர்த்து हर கொள்ளுகிறவர். एक को परमेश्वर संभालते हैं। தள்ளப்பட்டவர்களாய் இருந்தவர்களை சேர்க்கிறார்.
कि धिक्कारे हुए लोगों को संभालता है, துரத்தப்பட்டவர்களை जो சேர்க்கிறார், भगाया गया लोगों को संभालता है, தனித்து சென்றவர்களை சேர்க்கிறார், जो अकेलेपन में थे उनको संभाला, வேண்டாம் என்று ஒதுக்கப்பட்டவர்களை சேர்க்கிறார். नहीं चाहिए करके भगाए गए वैसे लोगों को इकट्ठा किया। எல்லாரையும் ஆண்டவர் சேர்த்து கொள்ளுகிறார். हर एक को परमेश्वर संभालते हैं, நம்மையும் ஆண்டவர் சேர்த்து கொள்ளுகிறார். हमें भी परमेश्वर जोड़ लिया, நம்ம ஒவ்வொருவரையும் கர்த்தர் சேர்த்து हम கொள்ளுகிறார். हर एक को परमेश्वर ने इकट्ठा किया, அவரை நோக்கி நாம் பார்ப்போம். उसके और देखेंगे हम। எங்களை சேர்த்து கொள்ளுகிறவரே, हे हमें इकट्ठा करने वाले परमेश्वर, எங்களை சேர்த்திருக்கிறவரே, हमें इकट्ठा करने वाले परमेश्वर, உம்மை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். आपके और हम देखते हैं पिता। இந்த வார்த்தைகளால் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ये பலப்படுத்துவீரா. वचन की द्वारा हर एक को बलवंत இந்த कीजिए, வார்த்தைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கட்டும் आपका ஆண்டவர். जो वचन है हर एक के अंदर आशीष लेकर आए। எங்களை தள்ளிவிட்டார்களே என்று சொல்லி யாராவது ஏக்கத்தோடு இருப்பார்கள் என்று, अगर कोई मुझे धिक्कारा गया ऐसे हालात पर कोई होंगे तो, எங்களை புறக்கணிக்கிறார்களே என்று சொல்லி யாராவது இருப்பார்கள் हमें என்றால், धिक्कारा गया ऐसे कोई नौबत में होंगे तो, அப்படிப்பட்டவர்களுக்கு இந்த வார்த்தை ஆறுதலும் பலனையும் தரட்டும் ஆண்டவர். वैसे लोगों को ये वचन बलवंत करने पाए परमेश्वर। உலகம் கைவிடலாம், दुनिया चाहे छोड़ सकता है, உறவினர் கைவிடலாம், हमारे रिश्तेदार छोड़ सकते உடன் हैं, இருக்கிறவர்கள் புறந்தள்ளலாம், जो हमारे साथ है वे भी छोड़ सकते हैं, வெறுத்து ஒதுக்கலாம். हमें नफरत भी कर सकते हैं, கர்த்தர் சேர்த்து கொள்ளுவார். परमेश्वर हमें संभालेंगे, அவர் ஒரு நாள் கைவிட மாட்டார். कभी नहीं छोड़ेगा, ஏன்னா அவர் தான் படைத்த ஆண்டவர். क्योंकि हमें उन्होंने सृष्टि बनाया, நம்மை படைத்தவர் அவர். हमें बनाया हुआ सृष्टि करता है, அவர் ஒரு நாளும் தூக்கி போட மாட்டார். हमें कभी नहीं फेंकेगा, நம்மை சேர்த்து हमें கொள்ளுவார். वो संभालेगा। ஆமென். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. எங்கள் பரலோக பிதாவே, உம்மை நாங்கள் ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். स्वर्गीय पिता, हम पूरे मन से आपको धन्यवाद देते हैं, இந்த ஆராதனையை கர்த்தர் ஆசீர்வதித்தமைக்காய் ஸ்தோத்திரம். आराधना को अपने आशीष के इसके लिए धन्यवाद देते हैं, ஒவ்வொரு பகுதிகளையும் கர்த்தர் ஆசீர்வதித்தீர். ஸ்தோத்திரம். हर एक बाग को अपने आशीष से भरे इसके लिए धन्यवाद இந்த देते हैं, நாள்ல வந்த எல்லாமுடைய பிள்ளைகளை ஆசீர்வதி. दिनों में आए हर एक को आशीष से भर दीजिए, கர்த்தர் சேர்த்து கொள்ளுவார் என்கிற வார்த்தையினால் ஒவ்வொருவரையும் பலப்படுத்துங்க அப்பா. परमेश्वर हमें संभालेगा ये शब्दों से सबको बलवंत कीजिए, ஒவ்வொருவரையும் தைரியப்படுத்துங்க. हर एक को धैर्य दीजिए, உடைய வல்லமையில கரத்திலே தருகிறோம். आपके सामर्थ्य हाथ में सौंप, ஆண்டவர் நாம மகிமைப்படட்டும். आपकी नाम की महिमा होने पाए, இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. यीशु मसीह के मधुर नाम से मांगते हैं पिता, ஆமென். आमीन। ए मेरे मन एगो